1681 ஜூலை 27 ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பர்க் அப்படிங்கிற நகரம் வித்தியாசமான அமைதியோட விடிஞ்சிச்சு. பொது இடத்துல தூக்கு தண்டனை தயார் செய்யப்பட்டிருந்துச்சு. காவல்காரங்க காவல் இருந்தாங்க, மக்கள் திரண்டு இருந்தாங்க. சிலர் ஆர்வத்துடனும் சிலர் பயத்துடன் நின்றாங்க. ஏன் மக்கள் சிலர் பயத்துடன் நின்றுட்டு இருந்தாங்க? யார் அதில் தூக்கில் போட போறாங்க? வாங்க பார்க்கலாம். கார்கில் அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருந்தாரு. அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவர் வாளை எடுத்து சண்டை போட்டாரா? இல்லை, அவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை போதிச்சாரு. அவர் வாளை உயர்த்தவில்லை, தன் குரலை உயர்த்தினார். அவர் சொன்னது கிறிஸ்துவே சபையின் தலைவன் அப்படின்னு தீர்க்கமா போதிச்சாரு. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் ஆட்சியாளர்களை கண்டிச்சாரு. இதற்கு பதிலாக அவருடைய உயிர் கேட்கப்பட்டது. இந்த சமயத்துல அவர் கொஞ்சம் கூட பயப்படவோ நடுங்கவோ இல்லை. கடைசியா ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவருக்கு பேச அனுமதிக்கப்பட்டது. அதுலயாவது அவர் இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசத்தை விட்டுருவாரா அப்படின்னு பார்த்தாங்க. அவரு ரொம்ப அமைதியா கனத்த மனசோட பேச ஆரம்பிச்சாரு. அவர் ஜனங்களை பார்த்து, நான் சட்டப்படி நிலைநிறுத்தப்பட்ட இந்த ஆட்சிக்கு எதிரான கலகக்காரன் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், இயேசுக்காக வாழுங்கள் அப்படின்னு போதிச்சாரு. தன்னை கொல்ல போகிறவங்களுக்காகவும் ஜெபிச்சாரு. அதுக்கப்புறம் தனக்காக வைக்கப்பட்டிருந்த வெட்டு மரத்துல தன்னுடைய தலையை வச்சாரு. அவர் அப்படி வைக்கும்போது எதிர்க்கவும் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் இல்லை. தலையை சரியா வைத்தாரு. வெட்டுபவன் தன் கோடாரியை உயர்த்தினான். டொனால்ட் கார்கிலோட தலை தனியா போயிடுச்சு. அவரது உடலை அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் பேசிய வார்த்தை விதையாக அங்கு சுற்றி இருந்தவங்களுடைய இருதயத்துல விதைக்கப்பட்டுச்சு. அதை பார்த்த அநேக மக்கள் அசைக்கப்பட்டாங்க. அங்கு ஒரு எழுப்புதல் உண்டாயிடுச்சு.